ஹரி ஓம். எல்லாம் வல்ல இறையருள் கருணையாளும் குருவருளின் துணையாளும் அடியேன் 25 வருடங்களுக்கு மேலாக ஜோதிடத் துறையில் அனுபவ ரீதியாகவும் ஆன்றோர்களின் வாய்மொழியாகவும் மற்றும் அறிஞர்களின் பதிவுகளாலும் அரிய பெறும் கருத்துக்களை எல்லாம் ஜோதிடத்தில் ஆராய்ச்சி செய்து கொண்டு வருகின்றேன். அவ்வகையில் ஜோதிடம் பற்றியும் ஜோதிடத்தை வேதங்கள் சாஸ்திரங்கள் என்ன சொல்லியிருக்கிறது என்பதை பற்றும் ஆராய்ச்சி செய்து கொண்டு வருகின்றேன். மேலும் இன்றைய காலகட்டத்தில் நிறைய குடும்பங்கள் தற்கொலைகள், கொலைகள், கடன் தொல்லைகள், குடும்ப பிரச்சனைகள், திருமணமின்மை, குழந்தையின்மை, விவாகரத்து, எதிரிகளால் தொல்லை, திடீர் மரணங்கள், துர்மரணங்கள் போன்ற பல கஷ்டங்களை அநேக குடும்பங்கள் அனுபவித்து வருகின்றன. இவற்றுக்கெல்லாம் என்ன காரணம்? இவற்றுக்கெல்லாம் எது மூலமாக இருக்கின்றது என்று அடியேன் நான் பல நூல்களை, ஜோதிட நூல்களையும் அனுபவ ரீதியாகவும் ஆராய்ச்சி செய்து கொண்டு வருகின்றேன் 25 வருடங்களாக. அவ்வகையிலே ஜோதிட சாஸ்திரத்தை பற்றி ஓரளவு அடியேன் அறிந்து கொண்டதனாலும் என்னுடைய முன்னோர்களுடைய அவர்களுடைய அனுபவத்தில் ஏற்பட்ட அனுபவங்களை தெரிந்து கொண்டமையாலும் ஆன்றோர்களின் அரிய சொற்பொழிவுகளை அடியேன் சிறுவயதிலிருந்து கேட்டு வந்தமையாலும் நான் இந்த ஆராய்ச்சியில் 25 வருடங்களுக்கு மேலாக ஈடுபட்டு அதன் மூலமாக அரும்பெரும் கருத்துக்களை தெரிந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். அவ்வகையிலே அநேகருடைய கஷ்டங்களுக்கும் குடும்பத்தினுடைய அந்த பெரும் துன்ப நிலைகளுக்கும் மரணங்களுக்கும் காரணமாக இருப்பதை நான் தெரிந்து கொண்டது முன்னோர்களுடைய பெரும் பாவங்கள் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். முன்னோர்களுடைய மூதாதையருடைய பாவங்களே இன்றைய காலகட்டத்தின் தலைமுறையின் பெரும் கஷ்டங்களுக்கும் துர்மரணங்களுக்கும் அகால மரணங்களுக்கும் பெரும் வியாதிகளுக்கும் கடன் தொல்லைகளுக்கும் தொழில் இல்லாமை வேலையின்மை அனைத்திற்கும் காரணமாக அமைந்திருக்கிறது என்பதை நான் தெரிந்து கொண்டேன். அதை ஜோதிட வாயிலாகவும் கிரகங்களின் வாயிலாகவும் ஜாதகத்தின் அடிப்படையிலும் அதற்கு நிறைய ஆதாரங்களை திரட்டி ஆராய்ந்து அவற்றையெல்லாம் நான் என்னுடைய பூஜா காலங்களில் நான் செய்கின்ற பூஜா காலங்களில் உபன்யாசங்களாக பல இடங்களில் தெரிவித்து வருகின்றேன். ஏனென்று சொன்னால் ஒருவருடைய இண்டிவிஜுவல் கர்மா என்பதை விட அவர்களுடைய முன்னோர்கள் செய்கின்ற பாவங்களே ஒருத்தருடைய வாழ்க்கையிலே பெரும் சங்கடங்களுக்கும் தலைமுறையினின் பாவங்களுக்கும் துர்மரணங்களுக்கும் காரணங்களாக இருப்பதை நான் அறிந்து கொண்டுள்ளேன். அதன் அடிப்படையிலே என்னுடைய உபன்யாசங்கள் அமையப்பட்டிருக்குமே தவிர எந்த ஒரு ஜாதி இன மத பாகுபாடின்றி நான் இன்றளவும் என்னுடைய வாழ்க்கை முறையை அமைத்து கொண்டிருக்கிறேன். பாரதி கூறுவார், குலத்தாட்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்கின்ற வாக்கையே நான் என்னுடைய வேத வாக்காக கொண்டிருக்கிறேன். சமீப காலமாக நான் 2 வருடங்களுக்கு முன்பாக பேசிய சில வீடியோ பதிவுகளை எடுத்து அதில் குறிப்பிட்ட சில பகுதிகளை மட்டும் எடுத்துக்கொண்டு அதனுடைய சாராம்சத்தை உடைய மற்ற பகுதிகளை வெளியிடாமல் அதை எடிட் செய்து எனக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் நோக்கிலே சில விஷயங்களை வெளியிட்டு வருகிறார்கள் சமூக வலைத்தளங்களிலே. அவ்வகையிலே விவாக மறுமணத்திற்கு ஆதரவாக வெளியிட்ட என்னுடைய வீடியோவை நான் விவாக மறுமணத்திற்கு எதிரானவனாக சித்தரித்து கடந்த 3 மாதங்களுக்கு முன்பாக வெளியிட்டார்கள் வலைத்தளங்களிலே. நான் மறு விவாகத்துக்கு ஆதரவாக பேசிய என்னுடைய வீடியோவிலே
காலமாற்றத்தை, காலதேச வர்த்தமானத்தை பற்றி பேசுகின்ற பொழுது அந்த மறுவிவாகத்தை ஆதரித்து பேசுவதற்கு முன்பாக பேசியவற்றை பேசி, கடந்த காலத்தில் உள்ள வாழ்க்கை நிலைகளை, காலநிலைகளை பற்றி பேசும்பொழுது அதை மட்டும் போட்டுவிட்டு மறுவிவாகத்திற்கு ஆதரவாக நான் பேசியவற்றை போடாமல் அந்த பதிவை நீக்கிவிட்டு வெளியிட்டார்கள். என்னை மறுமணத்திற்கு எதிரானதாக சித்தரித்தார்கள். இவ்வாறு பல வீடியோக்கள் தொடர்ந்து என்னுடைய பதிவுகளை எடுத்து என்னை ஒரு ஜாதி மத இன விரோதமாக சித்தரித்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வகையிலே தற்பொழுது நாடார் சமூக பொதுமக்கள் பெருமக்களை நான் என் வாழ்க்கையிலே என் கண்ணிற்கு கண்ணாக நினைக்கின்ற நாடார் சமூக பெருமக்களை நான் இழிவுபடுத்தினேன் என்பதை போல் ஒரு வீடியோ பதிவினை என்னுடைய உபன்யாசத்தில் இருந்து, பேச்சிலிருந்து ஒரு பகுதியை மட்டும் வெளியிட்டு நான் நாடார் குலத்தை இழிவுபடுத்தி விட்டேன் என்பது போல சித்தரித்து சூழ்ச்சியாக வலைத்தளங்களிலே வெளியிட்டிருக்கிறார்கள். அதை கேட்டு அநேக நாடார் பெருமக்கள் என்னை தொடர்பு கொண்ட பொழுது அவர்களுக்கு நான் என்னுடைய முழு வீடியோவையும் அனுப்பி வைத்து அதிலே குறிப்பிட்ட விஷயத்தை நான் எவ்வாறு சொல்லியிருக்கிறேன் என்பதை அவர்களுக்கு அனுப்புகின்ற பொழுது அவர்கள் பெருந்தன்மையுடனும் விவேகம் கொண்டவர்களாக இருப்பதனால் அவர்கள் அதை புரிந்து கொண்டு அவர்கள் என்னை தாங்கள் ஒரு தொனியில் பேசுவதனால்தான் எங்களுக்கு அது ஒரு சந்தேகம் ஏற்பட்டதே ஒழிய உங்களுடைய பேச்சின் முழு சாராம்சத்தை கேட்டவுடன் நாங்கள் சமாதானமாகிவிட்டோம் என்று சொன்னார்கள். இவ்வாறு சமீப காலமாக என்னுடைய பேச்சுக்களை எல்லாம், வீடியோ பதிவுகளை எல்லாம் எடிட் செய்து அவற்றை முழுமையாக வெளியிடாமல் ஒரு பகுதியை மட்டும் வெளியிட்டு எனக்கு எதிராக பல சமூக ஜாதி பிரிவினையை நான் தூண்டுவதாக பேசுகிறேன் என்று சொல்லி அவதூறை பரப்பி வருகிறார்கள். பொதுவாக இவ்விஷயத்திலே நான் குறிப்பிட்டது, என்னுடைய தாத்தா, அதாவது என்னுடைய தாய்வழி தகப்பனார் தாத்தா அவர்கள் வெள்ளைக்காரன், பிரிட்டிஷ்காரன் காலத்திலே ஒரு ஊரிலே பஞ்சாயத்து தலைவராக ஒரு கிராமத்திலே இருந்து, அப்பொழுது அவருடைய அந்த நம்முடைய பிரிட்டிஷ்காரன் நமக்குள்ளே ஜாதி மனித துவேஷங்களை வளர்த்து நமக்குள்ளே பிரிவினையை தூண்டுகிறான் என்பதை எல்லோரும் அறிந்ததே. அந்த பிரிவினை தூண்டுதலுக்கு எனது தாத்தாவும் துணை போய் தெருவிலே ஒரு நாடார் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு சிறுவன் உள்ளே நுழைந்ததற்காக அவனை கட்டி வைத்து அடித்ததாக அதில் குறிப்பிட்டேன். அதனால் என் குடும்பம், என் தந்தை, தாய்வழி தந்தை அகால மரணம் அடைந்து விட்டார். என்னுடைய தாயார் பாட்டி மணலில் பாதிக்கப்பட்டு விட்டார். என்னுடைய தாயினுடைய சகோதரி மணலம் குன்றிவிட்டார். மேலும் என்னுடைய சகோதரி, என்னுடைய மாமாவுடைய மனைவி இறந்து விட்டார்கள், அகால மரணம் அடைந்து விட்டார்கள், துர்மரணம் அடைந்து விட்டார்கள். அந்த மாமாவிற்கு என்னுடைய சகோதரியை கொடுத்த என்னுடைய சகோதரியினுடைய பையன், என்னுடைய மருமகன் துர்மரணத்தை அடைந்து விட்டான். இவ்வாறு பல மரணங்கள், சம்பவங்கள், கொடுமைகள் எங்கள் குடும்பத்திலே எங்களுடைய தாத்தா செய்த பாவத்தினால் நாங்கள் அனுபவித்திருக்கோம் என்பதை குறிப்பிட்டு, அதனால் எந்த சமூகத்தையும் யாரையும் தீங்கிழைக்காதீர்கள் என்பதனை சொல்லுவிதமாக பொருட்டே ஒரு உண்மை சம்பவத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காகவே என்னுடைய குடும்பத்தில் நடந்த விஷயத்தை என் தாயார் எனக்கு தெரிவித்தவற்றை, என் தாயார் 25 வருடங்களுக்கு முன்பாக என்னுடைய திருமணத்தின் போது எனக்கு தெரிவித்த இந்த கருத்து இன்றைக்கு நம்முடைய குடும்பத்திலே, எங்களுடைய குடும்பத்திலே பல பாதிப்புகள் உருவாகி இருக்கின்ற என்று சொன்னால் அதற்கெல்லாம் காரணம் தாத்தா இன்றைக்கு செய்த ஒரு தவறு. அந்த தவறினால் இன்றைக்கு என்னுடைய தாயார் வழி குடும்பம் அநேக கொடுமைகளுக்கும், துர்மரணங்களுக்கும், அகால மரணங்களுக்கும், பெரும் பிரச்சனைகளுக்கும் இன்றளவும் பாதித்து கொண்டிருப்பது என்பதை, உண்மை சம்பவத்தை குறிப்பிட வேண்டும் என்பதற்காகத்தான் நாடார் சமுதாயத்தை, அந்த சம்பவத்தை, அந்த சிறுவனுக்கு ஏற்பட்ட தீங்கிழைப்பை, என்னுடைய தாத்தா செய்த தீங்கிழைப்பை நான் குறிப்பிட்டேனே தவிர நாடார் சமூகத்திற்கும் எனக்கும்
மிக பெரும் மரியாதை உண்டு. ஏனென்று சொன்னால் இதை வெளியிட்டவர்கள் எங்கள் குடும்பத்திற்கும் நாடார் சமூகத்திற்கும் உள்ள அந்த நெருங்கிய உறவை பற்றி அறிந்திருக்க மாட்டார்கள். சாத்தூர் சிவகாசி விருதுநகர் அந்த சுற்று வட்டாரத்திலே சாத்தூர் வித்வான், தமிழ் வித்வான் ரகவாச்சாரியார் என்றால் தெரியாதவர்கள் இருக்க மாட்டார்கள். நாடார் பெருமக்கள் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள். ஏனென்று சொன்னால் சாத்தூரிலே மங்கையர்க்கரசியார் மாதர் சங்கம் என்கின்ற நாடார் சமூக பெருமக்கள் நடத்தி வந்த அந்த மகளிர் சங்கம், மாதர் சங்கம், விருதுநகரிலே மாதர் மணிவாசகர் சங்கம் என்று நாடார் பெருமக்கள் நடத்தி வருகின்ற அந்த மாதர் சங்கம், மணிவாசக சங்கம், சிவகாசியிலே காரைக்கால் அம்மையார் சங்கம் போன்ற பல நாடார் சங்க வகுப்புகளை மகாஜனங்கள் நடத்திய வகுப்புகளே என்னுடைய தந்தையார் தான் அவர்களுக்கு பெரிய புராணம், தேவாரம், திருவாசகம், பகவத்கீதை, திருக்குறள் போன்ற பல வகுப்புகளை பல வருடங்களாக நடத்தி வந்து அவர்களுக்கு குருமாராகும். அவர் அனைவரும் என்னுடைய தந்தையாரை குருமார் என்றும் ஐயா என்றும் தான் அழைப்பார்கள். அப்பேற்பட்ட உறவு எங்களுடைய ஒரு குடும்பத்தாருக்கும் நாடார் சமூகத்திற்கும் எங்களுக்கும் 50 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து வருகிறது. இன்றைக்கும் விருதுநகர், சிவகாசி, சாத்தூர் போன்ற தொழிலதிபர்கள், நாடார் பெருமக்கள் அனைவருக்கும் எங்களுடைய தந்தையாரை தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. இதற்கு ஒரு சம்பவத்தை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். நாடார் பெருமக்கள் எவ்வளவு தாராள மனம் கொண்டவர்கள், பெருந்தன்மை கொண்டவர்களுக்கு ஒரு சம்பவத்தை உதாரணமாக சொல்லுகிறேன். எனது தந்தையார், நாங்கள் எங்கள் குடும்பத்தில் 8 பேர், 8 குழந்தைகள், உடன் பிறந்தவர்கள். என்னுடைய தந்தையார் ஒரு சாதாரண ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய வாத்தியார், தமிழாசிரியர், சிரோன்மணி என்று சொல்லக்கூடிய படிப்பு படித்தவர், தமிழ் வித்வான் படித்தவர். அவர் பள்ளியிலே வாத்தியாராக வேலை பார்த்த பொழுது அவருடைய வருமானம் மிக குறைவு. அந்த குறைந்த வருமானத்திலே நாங்கள் 8 குழந்தைகளையும் குடும்பத்தையும் நடத்துவதற்கு இந்த தந்தையார் மிகுந்த சிரமங்களை அந்த காலத்திலே அனுபவித்தார். அதனால் அவர் வெளியே உபன்யாசங்களுக்கு அப்பப்பொழுது ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த நாடார் சமூகத்தினுள் சார்ந்தவர்களுக்கு கல்விகளை கற்றுக் கொடுப்பதற்காக, பாடங்களை நடத்துவதற்காக அந்த பெரிய புராணம், தேவாரம், திருவாசகம், திருக்குறள், பகவத்கீதை போன்ற வகுப்புகள், ராமாயணம் போன்ற வகுப்புகள் நடத்துவதற்கு வாரம் ஞாயிற்றுக்கிழமை செல்வார். அப்படியிருந்தும் அவருக்கு வருமானம் போறவில்லை. அச்சமயத்திலே நாடார் சமூகத்தைச் சேர்ந்த மகாஜனங்கள், பொதுமக்கள், பெருமக்கள் என்னுடைய தந்தையாரிடம், ஐயா, நீங்கள் அந்த வேலையை, வாத்தியார் வேலையை விட்டுவிட்டு வந்துவிடுங்கள், முழு நேரமாக நீங்கள் வந்து எங்களுக்கு வகுப்புகளை நடத்தி கொடுங்கள், உங்களுக்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு மளிகை கடை வைத்து தருகிறோம், அதன் மூலமாக உங்களுடைய குடும்பத்தாரும் அந்த மளிகை கடையை நடத்தி அவர்களும் வருமானத்தை பெருக்கிக் கொள்ளட்டும், உங்களுக்கும் முழு நேரமாக இந்த வகுப்புகள் நடத்துவதனால் அதிகமான வருமானங்கள் கிடைக்கப்பட்டு உங்களுடைய குடும்பம் சிரமமின்றி நடைபெறும் என்று வழிகாட்டி, அதன் அடிப்படையில் என் தந்தையார் அந்த வேலையை 1972-73 வேலையை ராஜினாமா செய்து நாடார் மகாஜனங்கள் விருதுநகரிலிருந்து ஒரு நாடார் பெருமக்களிடமிருந்து பருப்பு, ஒருவர் எண்ணெய், ஒவ்வொருவரும் அவரவர்கள் கடையில் இருந்து மளிகை ஜாமான்களை கொடுத்து அவர்களே வந்து சாத்தூரிலே எங்களுடைய இல்லத்திலே மளிகை கடையை எங்களுக்கு துவக்க ஆரம்பித்து வைத்து கொடுத்து எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஒளியை ஊட்டினார்கள். அது மட்டுமில்லாமல் அதன் பிறகு என் தந்தையார் தன்னுடைய கடைசி காலம் வரை 80 வயது வரை வாழ்ந்தார். 75 என்னுடைய தந்தையாருக்கு 75 வயது வரையிலும் அந்த நாடார் மகாஜனத்தினுடைய அந்த சங்கங்களிலே போய் அவர்கள் வகுப்புகளை தொடர்ச்சியாக 40 வருடங்கள் நடத்தி வந்தார். கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள் வரை என் தந்தையார் வகுப்புகளை நடத்தி கொண்டு வந்தார். இதை சாத்தூர், விருதுநகர், சிவகாசி நகர அனைத்து நாடார் பொதுமக்களும் அறிவார்கள். எனவே நாடார் சமூகம் என்பது எங்களுக்கு எந்தளவுக்கு எங்களுக்கெல்லாம் எங்கள் குடும்பத்துக்கு உதவி செய்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள்லாம் சிறு குழந்தையாக இருப்போம், எங்களுக்கு நல்ல உடை இருக்காது. எங்களை அழைத்து கொண்டு இந்த விருதுநகர் சாத்தூர் சிவாசியில் பொருட்காட்சிகள், எக்ஸிபிஷன் நடக்கும் விடுமுறை காலங்களில். இப்போ நாடார் சமூகத்தைச் சேர்ந்த அந்த சங்கங்களைச் சேர்ந்த பெருமக்கள், தாய்மார்கள் எங்களை அழைத்து கொண்டு
நாங்கள்லாம் சிறு குழந்தைகளாக இருப்போம். அழைத்து கொண்டு போய் எங்களையெல்லாம் அந்த பொருட்காட்சிகளை விளையாட வைத்து எங்களுக்கு விளையாட்டு பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுப்பார்கள். எதற்கு இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், என் நன்றி கொன்றார்க்கும் ஓய்வுண்டாம் ஓய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு என்பதை கேட்ப, என்னுடைய தாய் வழிபாட்டனார் செய்த பாவத்திற்கு அவர்கள் எங்களுக்கு நன்மையே செய்து வள்ளுவருடைய வாழ்க்கைக்கு இணங்க நன்மையும் செய்து விடல். ஒருத்தர் நமக்கு இகழ்ச்சி செய்தாலும் அவர்களுக்கு நல்லதே செய்து அவர்கள் வெட்கப்படும்படியாக நடந்து கொள்ள வேண்டும் என்று வள்ளுவருடைய வாக்கு திருக்குறளுக்கு இணங்க எங்களுக்கு நல்லதையே செய்தார்கள். அப்பேற்பட்ட சமூகத்திற்கு என்னுடைய தாய் வழி தந்தையார் ஒரு தீங்கிழைத்து ஒரு சிறுவனுக்கு நாடார் சமூகத்தின் சிறுவனுக்கு தீங்கிழைத்து விட்டாரே என்பதை சொல்லும் முகமாகவே, அதனால் இன்றளவும் என்னுடைய தாய் வழி குடும்பம் மிகுந்த பாதிப்புகளுக்கும் அகால மரணங்களுக்கும் துர்மரணங்களுக்கும் ஆளாயிருக்கிறது என்பதை குறிப்பிடுவதற்காகவே இச்சம்பவத்தை சொன்னேனே தவிர, இதனால் இனிமேலும் யார் ஒருவரும் எந்த சமூகத்தையும் எந்த ஜாதியையும் தீங்கிழைக்காமல் இந்த சமூகத்தில் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு நின்று இந்த பாரதம் சிறக்க, இந்த நாடு சிறக்க, எல்லோரும் இந்த நாட்டின் தவப்புதல்வர்கள் ஒருதாய் மக்களாக வாழ்வோம், ஒற்றுமையை நிலைநாட்ட வேண்டும் என்கின்ற அடிப்படையிலேயும், ஜோதிட சாஸ்திரத்தில் ஒருவருடைய பாவ புண்ணியங்களே அவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் என்கின்ற அடிப்படையிலேயும், அதிலும் குறிப்பாக முன்னோர்கள் பித்ருக்கள் செய்த பாவங்களே ஒருத்தருடைய தலைமுறையினுடைய வளத்திற்கும் நலத்திற்கும் கஷ்டங்களுக்கும் மூல காரணமாக இருப்பது என்கின்ற என்னுடைய 25 வருட ஆராய்ச்சியினுடைய விளைவை சொல்லும் முகமாகவும் கூறும் முகமாகவும் ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லி அதை சொல்ல வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே என்னுடைய ஜோதிட சம்பந்தப்பட்ட உபன்யாசத்திலே அதற்கு நாங்கள் குடும்பத்திலே ஒரு சாட்சி என்கின்ற ஒரு சம்பவம் உண்மை சம்பவத்தை சொல்லும் முகமாகவே இதை சொன்னேனே தவிர, நாடார் சமூகத்துக்கும் எனக்கும் மிகுந்த மரியாதையும் அன்பும் நேசமும் உண்டு. அவர்களை ஒரு காலம் எங்களுக்கு நன்றி கடன்பட்டவர்கள் நாங்கள், எங்கள் குடும்பமே. அப்பேற்பட்ட குடும்பத்திற்கு ஒரு தீங்கை என்னுடைய தாய் வழி தந்தை இழைத்து விட்டாரே என்கின்ற மன ஆதங்கத்திலே இப்பொழுது ஒரு தவறை செய்து அதை வருத்தப்பட்டு விட்டால் அதுவே அதற்கு பிராயச்சித்தம் என்று சொல்வார்கள். நான் வருந்துவதோடு இல்லாமல் எங்கள் தாயாரும் வருந்தினார்கள். அவர்கள் வருத்தப்பட்டதனால்தான் அதை எனக்கு பரிமாறி எங்களுக்கெல்லாம் அறிவுரை சொன்னார்கள். யாரையும் இழிவாக பேசக்கூடாது, யாரையும் தீங்கிழைக்கக்கூடாது என்ற தாயார் எங்களுக்கு கொடுத்த அறிவுரை அது என் மனதிலே ஆழமாக பதிந்து, அதுவே பிற்காலத்திலே நான் ஜோதிட சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணுகின்ற பொழுது அவர்கள் சொன்ன இந்த வரலாற்று உண்மை சம்பவத்தை நான் பார்த்ததில்லை. என் தாயார் சிறு குழந்தையாக என் தாயார் கண்ட விஷயத்தை என்னிடம் பகிர்ந்து கொண்டார். அதன் அடிப்படையிலே இந்த விஷயத்தை நான் சொன்னேனே தவிர, நாடார் சமூகத்தையோ எந்த ஒரு சமூகத்தையோ இழிவுபடுத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் துளி கூட என்னுடைய மனதிலே கிடையாது. அவ்வாறு யாராவது மனசு தவறாக நினைத்திருந்தாலும், மனம் புண்பட்டிருந்தாலும் அதற்கு என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தையும் மன்னிப்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.